இப்படி கஷ்டப்படுற குடும்பத்திலயா என் பிள்ளைய கெட்டி வச்சேன். ஐயோ, நான் என்னம்மா செய்வேன்? அவருக்கு ஒத்த வயசை சேர்த்து வைக்கணும்னு என்னமும் இல்ல, ரெண்டு பிள்ளைகளை கெட்டி கொடுக்கணுங்கிற அக்கறையும் இல்ல. பணம் இல்லாம பைத்தியமா தான் போறேனா? சரி, நீ என்னத்துக்கு வந்த அவ்வளவு தூரம் பஸ் பிடிச்சி? வேற என்ன செய்யறதுக்கு? உனக்கு கலியலன்னு போன போட்டா பேத்தி போன கண்டு ஓடி வந்தேன். வேற என்ன செய்ய? இப்படியே விட்டுட்டுமா? லட்டு பச்சராளு கேட்டா நல்லா இருக்குதேலக்கா. உங்களாலதான் என் மொபைல் இன்னைக்கு முழுசா நிக்க. நல்லா பார்த்துக்கிடுதிய. எப்படி எல்லாம் வளர்த்த கஷ்டப்பட்டுட்டு கிடக்காளே. அவளுக்கு என்ன கஷ்டம்? அவன் ராணி போல இருக்கா. அது உனக்கு என்ன கஷ்டம்? பின்ன என்ன செய்யறதுக்கு? கனவு கண்டுட்டா பைத்தியமாயிட்டா. என்னது பைத்தியமாவே ஆயிட்டான்னு நினைச்சோம். நல்ல வேலைக்கு என்னத்தையோ பண்ணி தெளிவு இன்னைக்கு தான் வந்திருக்குது. ஏடி 5 முட்டை 5 6 6 முட்டை வாங்கின முட்டி என்ன விலை சொல்லுக்கா? சந்தையில போய் வாங்கினோம்னா இன்னும் 2 ரூபா குறையும் ஒரு முட்டைக்கு. ரொம்ப குறப்பு இந்த கடைக்காரனுக்கு. ஆமாச்சி, அவட்ட விலை என்ன கூட. ரேஷன் கடையில சீனியை வாங்கி நம்மகிட்ட 4 மடங்கா விற்கான். கடை சீனின்னு சொல்லி கடையில போட்டு விற்கான். ஒன்னும் சொல்ல வழி இல்லை. எவனை போய் என்னத்துன்னு சொல்லதுக்கு? சரி, சாப்பிட்டேல? ஆமா சாப்பிட்டேன். ஆமா கேக்கா, என்ன நல்ல பழம் இருக்கல. எனக்கு போட்டு தடவியே சோப்பு போட்டு என்னத்துன்னு சொல்லுங்க. நீங்க என் முதல்ல துருக்குண்டால வாயவரும் குவாடிட்டு உங்களுக்கு நல்ல தெளிவா அவளை போலயே இருக்கல. நான் இந்த வயசுல என்னத்தை போட்டு தேய்க்கிறதுக்கு? அது எங்க குடும்ப மூஞ்சே அப்படிதான். முடியல டை வச்சிருக்கேன், மூஞ்சில கிரீம போட்டு மயக்கி வச்சிருக்கேன். பரவாயில்ல, டை அடிச்சிட்டாலும் மண்டையில முடி இருக்கும்ல. இவன ஒண்ணும் கிடையாது. எல்லாம் ஒத்தத்த முடியா மொத்தமா போயிட்டு எந்த எண்ணெயை தச்சாலும் வளர மாட்டுக்கு. அது ஒரு கடைக்குனால ஒரு பெரிய கடை, மண்டைக்குன்னு ஒரு கடை ஊக்கர் என்னவோ ஒண்ணு சொன்னாவ. அங்க போய் கேட்டா முடிய நட்டு வைக்க 2 லட்சம் ரூபா கேட்டான். 2 லட்சம் ரூபா வச்சு இந்த வயசுல நான் நட்டுக்கிட்டு எவனை பிடிக்க? அதனால வேண்டான்னு வாடி வந்துட்டேன். ஏட்டி ஊதா, ஏட்டி கவுத்து விட்டுறாதட்டி. ரொம்ப நாள் கழிச்சு அவளை பார்க்க வரேன். உன் கண்ணுல மட்டும் காட்டிடாத அவன் மூஞ்ச. அவ மூஞ்ச, ஐயோ வா மூஞ்ச அவ கண்ணுல காட்டிடாதட்டி. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. நான் வர மாட்டேன்னு சொன்ன என்ன எனக்கு வேற யாருக்கு ஃப்ரெண்ட் இருக்கா? ஏட்டி சுருதிக்கு முன்னாடி நீ தான் எனக்கு. சுருதி எல்லாம் எனக்கு அதுக்கு அப்புறம்தான். ப்ளீஸ் டியூடா, பைக் கிட்ட நின்னுக்கோ. அந்த பைக் கிட்ட மட்டும் நின்னுக்கோட்டி. நம்ம டக்குனு கொடுத்து டக்குனு ஓடிடுவோம். யாமட்டி பைக் கிட்ட நில்லுன்னு சொன்னேன். சரி, ஒண்ணுல நீ கிட்ட நில்லு. எடுத்துட்டு அழாதட்டி. தயவு செஞ்சு அழாதட்டி. நீ அழுதாலே உருப்படாது. நாங்க அடியை தான் போடுவோம். தயவு செஞ்சு அழாதட்டி ஊதா.
மல்லி மொட்டு மனசு பணத்தை வைக்கும் நியாயமான குழு இது. ஆண்டுக்கு ஒரு முறை முதலிடத்தை பிடிப்போம். அனைவரும் ஒன்றாக குழுவினில் இருப்போம். பாட்டு மட்டும் வாய்க்கிலேயே குழுல வந்து உட்கார்ந்த உடனே பாடுங்க. மல்லி மொட்டு மனச தொட்டு பணத்தை வைக்கும் குழு இதுவா. வட்டியே எத்தனை பேர் வைக்க வேண்டியது இருக்கு. குழுல பணத்தையே தர மாட்டேங்குதியா. எதுக்கு இப்ப லோன் எடுக்குதியா? அப்போ ஏக்கா வாரம் வைக்கவே முடியலக்கா, கஷ்டமா இருக்குக்கா. அப்ப என்னத்துக்கு குழுல லோன் எடுக்குதியா? ஆண்டுக்கு ஒரு முறை சாதனை படைப்பியலாகும். வாயில என்னத்தை அறுத்து கிழிச்சு போடுவேன். கூட்டத்தில் அனைவரும் இருப்போன்னு பாடுதியா. உறுதிமொழி பாட்டு மட்டும் ஒழுங்கா பாடுதியா. கூட்டத்துல யார் இருக்கா? இன்னும் 4 பேரை காணும். இந்த ஆட்சி எங்க? எத்தனை வார பைசா வைக்கல தெரியுமா? 7 வார பைசா இந்த ஆட்சி வைக்கல. பத்திரகாளி எங்க போனா? பத்திரகாளி 2 வார பைசா வைக்கல. கொல்லாம ஐயோ 5 வார பைசா வைக்கலையே. 3 வார வைக்காதவளையே மூச்சு முட்டை அறுத்து கிழிக்கா. 5 வார வைக்கல. வட்டி குட்டி என்னத்தை ஏத்துவாளோ? இங்கே லட்சுமிக்கா, நானும் வேலையெல்லாம் விட்டுக்கிட்டு தான் வந்து இருக்கேன். வந்த உடனே உனக்கு வீட்டுக்கு போனா நான் இடத்துக்கு குழு லோன் எடுத்துட்டு கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கேன். நீ தான் பணம் எடுத்துட்டு வந்திருக்க. லட்சுமி அக்கா சும்மா இருக்கு மேடம், மன்னிச்சிருங்க மேடம். லட்சுமி அக்கா சும்மா இருக்கா. அடுத்த குழுவுக்கு வர லோனுக்கு வர பேசி நீ மேடம். அவன் அப்படிதான் எல்லாட்டையும் சண்டைக்கு போவா மேடம். இந்த மல்லி மொட்டு குழுல தானே நாங்க இருக்கோம். தாமரை குழுல ஏதாவது பைசா இருந்தா சொல்லுங்களா, அதுலயும் சேர்ந்துக்கிடுதோம். இருக்கோங்க எல்லாருக்கும். நீங்க 5 பேரும் இங்கேயே உட்காருங்க. நான் போய் அந்த ஆட்சியையும் அந்த பத்திரக்காளியை வீட்டுல போய் அறுத்து கிழிச்சு கூட்டிட்டு வரேன். வந்ததுக்கு அப்புறமா குழு ஆரம்பிக்கும். இதே ஒரு பொழப்பா போச்சு. 10ல 4 பேர் வராதியோ. எரிச்சலா இருக்கு. இது என்ன பொழப்பு? நாய் பொழப்பு. தெரு தெருவா வீடு விட இவ்வளவு காலில் விழுந்து பணத்தை பிரிக்க வேண்டியதா இருக்கு. சி, முதல்ல இந்த பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு வேலையே வேண்டான்னு சொல்லிட்டு போனோம். அத்தடியாத்தா ஏன் வள்ளி ஏட்டி நான் எந்திரிச்சு போறேன். அவள்கிட்ட சொல்லி கொடுக்காம இருப்பியாட்டி? கொல்லாம யாச்சி பேசாம இங்கன இருங்க. நான் அவள்கிட்ட லோனுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன். எந்திரிச்சு போயிட்டு இன்னைக்கு லோனு பணம் பிரிக்கணும். எனக்கு பேசாம இருங்க. நானே இங்க பைசா தேவைப்படுது, வேற லோனு கட்டி கேட்டுட்டு இருக்கேன். எந்திரிச்சு போயிடாதியோ, சொல்லி கொடுத்துருவேன். உண்மையிலே பத்திராலேக்காக்கு போன் போட்டு சொல்லுவோம். பாவம் அந்த அக்காவே ஏதோ ஒரு இதுல இருக்காவ. இவ வேற உள்ள போய் நின்று சண்டை இழுத்துறக்கூடாது. அந்த அக்காட்ட போன் போட்டு சொல்லிடுவோம். ஹலோ யா வள்ளி. ஆமணிக்கு லோன் உண்டு. ஐயே குழு பணம் பைசா அடைக்கலே வள்ளி. நான் 3 வார பைசா கொடுக்கலையே. ஐயாச்சி குழு லோன் அடைச்சா. குழு லோனே கடந்து எத்தனை எல்லாம் சமாளிக்காயம்மாவா. ஏமா சும்மா இரு. யாச்சி லோன் பைசா கட்டனல. ஐயோ வீட்டுக்கு வரால. எங்க வீட்டுக்கு தான் வர போல. யா பாதோட்டி பெட்ட மாவள. எட்டி நான் கெட்டலையாட்டி. எப்ப போனா சும்மா விட மாட்டா. நறுல வாய் வரும் அவளுக்கு. எட்டி நான் கெட்டலையாட்டி. சரி வள்ளி நீ போறவ இங்கே ஓடி ஒளிஞ்சுக்கிடு. என்னத்துக்கு இப்படி நடந்து கஷ்டப்படுதியா? நீ ஊருக்கு வா. நான் ஒரு வயிற்று ஆறுனாலும் போட்டு உனைய பாத்துக்கிடுதே. குழு லோனு கடல் லோனு எத்தனை லோனு. எம்மா நீ சும்மா இருயாச்சி. அடுக்கலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். வந்துட்டு இருக்கல இங்கே தான் வாரா. பேய் எடுப்பா இப்படி ஓட விடுங்க. பைசா வேற இல்லையாட்டி எத்தனை வாரம் நிறைய கொடுக்க மாட்டீடா. எம்மா ஏதாவது பொம்பளைல வந்து நீங்க இல்லன்னு சொல்லுனா. நீ போ நான் பாத்துக்கிடுதே. சவத்து கழுதை நல்ல வேலை. வள்ளி அங்கதான் கிடக்காளோ. ஆமா குழுல சத்தமளவி. அவ அப்பமே கிளம்பிட்டாங்க. வந்துருங்க. அடுக்கலைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிடுவோம். ஏன் வீட்டுல ஆள் உண்டுமா பத்தாலேக்கா? ஐயோ வந்துட்டவ போல இருக்க. போவ போய் சமாளிச்சுட்டு வருவோம்.